ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு எந்த ராசி உதவி பண்ணுவாங்க, எந்த ராசி பிரச்சனை பண்ணுவாங்க, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பொதுவாக நீங்கள் 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அதுபோக தசாபதி என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசி ரொம்ப முக்கியம். ராசி தான் மனம், உடல், உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்கள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது எல்லாமே ராசியை வச்சு தான். நீங்கள் உணர்ச்சி வசப்படுதல், பிற விஷயத்தில் கவரப்படுறதல், அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அப்புறம் மற்றவங்ககிட்ட மிக்சிங் ஆகிறது, மிங்கில் ஆகிறது எல்லாமே ராசியை வச்சு தான் நடக்கும். எமோஷன் ஆகிறது எல்லாமே ராசியை வச்சு தான். ஸோ மகர ராசியில் பிறந்த ஒருத்தருக்கு குறிப்பாக ஒரு 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, ஏன்னா 12 வயசுக்கு மேலே தான் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லது கெட்டது தெரியும். ஸோ 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பயன்பெறும். 12 வயதுக்கு மேற்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் முழுக்க எந்தெந்த ராசி எப்படி கோஆர்டினேட் ஆகும்னு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பொதுவாக வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். எந்த நேரத்துலையும் இதை நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா ஆதிபத்தியமும் வரும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விசேஷத்தன்மையும் இந்த வீடியோவில் கவர் ஆகும். முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுபோக உங்கள் தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சில வித்தியாசமான மனிதர்கள், சில ராசிக்காரங்க உங்கள்கிட்ட கோஆர்டினேஷன் பண்ணும்போது ஏற்படுகிற பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். சரியா? ஏன்னா மகர ராசி மற்ற 11 ராசிக்கிட்டே நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க. சரியா? மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் மகரத்தை தவிர்த்து 11 ராசி இருக்குது. அந்த 11 ராசியில் உங்களுக்கு உறவு முறை இருக்கும். உறவு முறை இப்படி கணவன் மனைவியாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக பணிபுரிவர்களாக இருக்கலாம், தொழில் கூடத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், நீங்கள் சார்ந்த அரசியல் கட்சியில் இருக்கலாம். எங்கேனாச்சும் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பார். அவர் ஏதோ ஒரு ராசியை சார்ந்தவராக இருப்பார். அவர்கிட்ட உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகுதுன்னா அப்படியே விட்டுருங்க. பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த ராசிக்கு என்ன செய்யலாம், பரிகார வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சரியா? பிரச்சனைங்கிறது எப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு தடவை நடந்துட்டு அப்படியே போயிடுச்சுன்னா அதை விட்டுலாம். நம்ம திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னா அங்கே ஏதோ சம்திங் ராங். சரியா? அதுதான் பிரச்சனை. சரியா நேர்களே? அதை தான் நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். ஏதாச்சும் நடக்கிறது, ரேராக நடக்கிறதுனால நீங்கள் விட்டுடலாம். ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது, ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பரிகார வழிபாடு பண்ணலாம். புரியும் நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேரில்? ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் தான் கரெக்டாக என்னால் பதில் சொல்ல முடியும். ஃபோனில் நான் பல மைண்டில் இருப்பேன், சேனலில் பேசிகிட்டு இருப்பேன், வேறு கான்சன்ட்ரேஷனில் இருப்பேன். கரெக்டாக என்னால் கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து யார் ஃபோன் பண்ணாதீங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த தமிழை இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. தங்கிலீஷெலாம் பண்ணாதீங்க. தூய தமிழில் பண்ணுங்கள், இல்லைனா தூய இங்கிலீஷில் பண்ணுங்கள். சரியா? தூய தமிழ் அல்லது தூய இங்கிலீஷ். ஓகே நேர்களே, ரொம்ப பீடியெல்லாம் போட வேண்டாம். நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ மகர ராசிக்கு வாழ்நாள் முழுக்க உதவுற ராசி அப்படி பார்த்தோம்னா, மகர ராசி சொல்லிடுவோம். ரொம்ப பொறுப்பான ராசி மகர ராசி. லட்சிய பிடிப்பு இருக்கும். எதுலேயுமே ஒரு ஹோப்பாக இருப்பாங்க, ஒரு எய்மாக இருப்பாங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிப்பாக இருப்பாங்க. அதில் கரெக்டாக வாழணும்னு நினைப்பாங்க. சரியா? ஓய்வுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஓய்வாக இருந்தாலுமே ஏதோ ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு உழைப்பு தான் அப்படின்னு நினைப்பாங்க. உழைப்பு தான் நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு சிறந்த நண்பர்கள் அப்படி எடுத்துட்டோம்னா, பெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மகர ராசி ஒரு நிலராசி இருக்கிறதுனால ரிஷபம், கன்னி இவங்களுக்கு நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ரிஷபம், கன்னி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, புரிதல் இருக்கும். அதுபோக நிதானமான வாழ்க்கைக்கு இவங்க இணக்கமாக இருப்பாங்க. மகர ராசியோடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு நல்லா தெரியும். ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் மகர ராசியை பேலன்ஸ் பண்ணி போவாங்க. கடகம் 7ஆம் இடம் அமைகிறதுனால ஓரளவு துணை பாதுகாப்பாக இருக்கும். அன்பாகவும் இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுற நிலையில் இருப்பாங்க. அரவணைச்சும் போவாங்க. ஸோ மகரத்துக்கு கடகம் ஓரளவு ஜோடி சேரும். சரியா? சமநிலை ஜோடி. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடக ராசியும் மகரத்துக்கு ஒரு இணக்கமான ராசியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிகம் மகர ராசிக்கு ப்ரொஃபஷனலாக வரும். தொழில், வியாபாரம், அது போக வாழ்க்கை வளர்ச்சிக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சிக்கு எதனாச்சும் நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா விருச்சிக ராசி நேயர்களை நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு நல்லா துணை பெறுவாங்க, நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. அடுத்து மீனம் என்ன ஆகும்னா, மகர ராசியை நெகிழ வைக்கும். மீனம் ஒரு இறக்க சுபாவமான ராசி. மகரம் ஒரு கடினமான ராசி. கடினம்னா எப்படின்னா ஹார்டாக இருப்பாங்க. ஒர்க் ரீதியாக ஹார்டாக இருப்பாங்க. உத்தியோக ரீதியாக செய்கிற கர்மத்தில், காரியத்தில் ஹார்டாக இருப்பாங்க. மீனம் என்னென்னா, மருந்துக்கு தைலம் தடவுற மாதிரி மகரத்தை தடவி கொடுத்து நல்ல நெகிழ வைப்பாங்க. ஸோ மீனராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுடைய மனதை மாற்றி மகிழ்ச்சி ஆக்குவாங்க. எப்படின்னா, நீங்கள் மீனராசியில் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, மீனராசி பொண்ணை கட்டிக்கிட்டீங்க,
மகர ராசி ஆண் ஒரு மீன ராசி பண்ண கட்டிக்கிட்டாரு. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னங்க இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தினம், இன்றைக்கும் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் போட்டு கூட இருங்க, வாங்க எங்கேனாச்சும் வெளியே போய்ட்டு வருவோம், சாமியை பார்த்துட்டு வருவோம், கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாகி அந்த சிச்சுவேஷனை வந்து உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக ஆறுதலாக நல்லபடியாக இருப்பாங்க. ஸோ மீனராசி வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மைக்கு ஒரு பராமரிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ராசியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மகர ராசிக்கு பொதுவாக எடுத்துட்டோம்னா ரிஷபம், கன்னி, துலாம், கடகம், கும்பம் இந்த ராசிகள் வந்து நல்லா ஒரு நேசிப்பாங்க. மகர ராசியை நல்ல நேசிக்கிற ராசிகள் வந்து ரிஷபம், கன்னி, துலாம், கடகம், கும்பம் இந்த ராசிகள் வந்து நல்லா நேசிப்பாங்க, காதல் வசப்படுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் இந்த ராசிக்கு நேர்கள் நல்லபடியாக வருவாங்க. ரைட் நேர்களை இப்போ வந்து சில ராசிகளை சில விசேஷத்தன்மையோடு சொல்லியிருக்கிறேன். சில ராசிகள் சில விசேஷங்களுக்கு உங்களுக்கு வந்து உடன்படுவாங்கன்னு அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்போ மற்ற ராசியெலாம் இருக்குது, சரி இன்னும் மற்ற ராசிகளாக இருக்குது, அவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்களா சார், எங்களுக்கு நல்லபடியாக வர மாட்டாங்களா அப்படின்னா வருவாங்க. ஆனால் சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வருவாங்க. எல்லா விஷயத்துக்கும் வர மாட்டாங்க. எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் உதவி பண்ண மாட்டார்கள். அதேமாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் எதிரியாகவும் இருக்க மாட்டாங்க. இங்கே எல்லாமே கலந்து தான் இருக்குது. இந்த உலகமே ஒரு மிக்சர் தான். சரியா நேர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமை தான், அந்த வேற்றுமையில் தான் ஒற்றுமை இருக்குது. அது மாதிரி ராசி பலன் பார்த்தாலுமே வேற்றுமையில் ஒற்றுமை தான், எல்லாமே மிக்சர் தான். ஸோ அந்த மிக்சரில் வந்து மேட்சிங் பார்க்குறோம் நம்ம. சரியா நேர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ட்ராவாக இருக்கிற ராசிகள் அப்படி பார்த்துட்டோம்னா, பொதுவாக சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு கான்ட்ராவாக இருக்கிற ராசிகள் அப்படி பார்த்துட்டோம்னா, மகர ராசிக்கு வந்து உத்தியோக ரீதியாக உத்தியோகம் என்ற இடத்துல கான்ட்ராவாக இருக்கிற ராசிகள் அப்படி பார்த்தோம்னா விருச்சிகம், மேசம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்க, அங்கே வந்து விருச்சிகமும் இருக்குது மேசமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒத்து போகாது. உத்தியோக ரீதியாக மட்டும்தான் சொல்கிறேன். உத்தியோகம்னா என்ன, மாத சம்பளம் இல்லைன்னா கவர்மெண்ட் சம்பளம். உத்தியோக ரீதியாக ஒத்து போகாது. மேசமாக இருந்தாலும் சரி, விருச்சிகமாக இருந்தாலும் சரி. இதில் வந்து விருச்சிகம் ரொம்ப ஒத்து போக மாட்டாங்க. மகர ராசி உத்தியோகத்தில் வந்து விருச்சிக ராசி ரொம்ப தலையிடுவாங்க. நீங்கள் உத்தியோக ரீதியாக ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க வேறு ஒன்று செய்வாங்க. ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கும் விருச்சிக ராசிக்கும் சில கான்ட்ராக்ஷன் வரும். மற்ற விஷயத்துலலாம் ஒத்து போவாங்க. இங்கே வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து நிறைய உறவுகள் இருக்குது. அதனால் ஒன்றை வச்சுட்டு இவங்க ஆகாதவங்கன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். எல்லா விஷயத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் மகர ராசிக்கு வந்து இதில் சில விஷயங்களை நான் கவர் பண்ணுவேன். விடுபட்டு போன விஷயங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன், இந்த ராசிக்காரர் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆக மாட்டேங்கிறாரு, இதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வழி சொல்வேன். சரியா? ஸோ உத்தியோக ரீதியாக விருச்சிக ராசிக்கு மகரத்துக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்க அந்தளவு ஒத்து போக மாட்டாங்க. குறிப்பாக எந்த உத்தியோக ரீதியாக சார் அப்படி பார்த்தோம்னா மேக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டைப் ரைட்டிங், புக் ஸ்டால், லைப்ரரி, எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, கல்வி அறக்கட்டளை, கல்வி நிறுவனங்கள், வியாபாரம், சரியா, வித்தைகள், கலைகள், கைத்தொழில், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து விருச்சிக ராசினியர்கள் ஒத்து போக மாட்டாங்க. இது மாதிரி விஷயத்தில் மகர ராசினியர்கள் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி அங்கே வரும்போது விருச்சிக ராசிக்காரன் அங்கே உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்கள் 2 பேத்துக்கும் அங்கே ஆகாமல் போயிடும். ரைட்டா? இது வந்து விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் உள்ளது. இதில் மேச ராசினியர்கள் வந்து 100க்கு வந்து ஒரு 25% எதிர்ப்பாங்க. மேசராசிக்காரங்க அங்கே இருந்தாலும் அவங்களாலும் சில டிஸ்டர்ப் இருக்கும். ஆனால் அது வந்து எல்லை மீறாது, நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும், கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். இருப்பினும் மேசராசினியர்கள் சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க. ஸோ உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டாலே மகர ராசிக்கு வந்து மேசமும் விருச்சிகமும் சில டிஸ்டர்ப் பண்ணும். அது என்ன உத்தியோகம்னு சில இது முக்கியமாக சொல்லியிருக்கிறேன். அதில் ரொம்ப தாக்கம் இருக்கும். எதுலையுமே வந்து அதிகமான தாக்கம் உள்ளதை நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் பிரிக்கலாம், நம்ம இன்னும் நிறையா பிரிக்கலாம். வீடியோவில் வந்துட்டு அதிகமாகும். சரியா? அதாவது ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல வந்த விஷயத்தை தாண்டி போயிடக்கூடாது. சரியா? அதிக உஷ்ணமும் உடலுக்கு ஆகாது, அதிக குளிர்ச்சியும் உடலுக்கு ஆகாது. சீதோஷனமாக இருக்கிறதா நல்லது. அதனால் பலன்கள் சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியாக சொன்ன வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் நான் சில விஷயத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க, தனிப்பட்ட முறையில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன். அடுத்து வந்து மகரம், மீனம் இவங்க எதில் சார் ஒத்து போக மாட்டாங்க அப்படி பார்த்தோம்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி வட்டார தொடர்புகளில் மகரம், மீனம் ஒத்தே போகாது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறீங்க, அங்கே மீனராசிக்கார ஒருத்தர் தான் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். அதேமாதிரி வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறீங்க, வெளி வட்டார தொடர்பு 2 பேரும் சேர்ந்து வெளிநாடு, வெளி மாநில தொடர்பு சம்மந்தப்பட்ட காரியம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், வெளி வட்டார தொடர்பில் வந்து மீனம் வந்து மகரத்துக்கு ஒத்தே போகாது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ஒயில் எழுதி வைக்கிறாரு, திடீர்னு கிடைக்குது. உங்கள் தாத்தா வெளியோ உங்கள் பாட்டி வெளியிலையோ
ஏதோ உங்கள் பரம்பரை வழியில் ஒரு உயிர் ஒருத்தர் எழுதி வைக்கிறாருன்னா அந்நேரம் மீனம் வந்து பிரச்சனை பண்ணும். உங்களுக்கு திடீர் கிடைக்கிற வரவுக்கு வந்து மீனம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும், பிரச்சனை பண்ணும். அதுபோக வந்து உங்கள் உடல் நலம், உங்களுக்கு உண்டாகிற பிரச்சனைகள், திடீர் சந்திப்புகள், வம்பு வழக்குகள், அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் வந்து மீனத்தின் மூலியமாக தான் வரும். சரியா? அந்நேரம் வந்து மீனம் வந்து என்ன ஆகும்னா கை கட்டி வேடிக்கை பார்க்கும், சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு திடீர்னு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உண்டாக்கும். நீங்கள் நினைப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன மகர ராசிக்கு மீன ராசி வந்து நல்லா கொஞ்சம் பாராட்டும் சீராட்டும் அப்படின்னியே, நெகிழ வைக்கும் அப்படின்னியே, இப்போ இப்படி சொல்கிறேன்னா இது மாதிரி விஷயத்தில் மீனம் வந்து உதவாது. சரியா? உதவாதுன்னா எப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம், அந்நேரம் அவங்க இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சரியா? மீனம் வந்து அந்நேரம் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க, அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? சில நேரம் பார்த்தோம்னா சில பேர் நம்ம கை கொடுக்க மாட்டாங்க, வேண்டியவராக இருப்பாங்க, ஆனால் அந்நேரம் வந்து அவங்க ஆகாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நல்ல கரெக்டான வார்த்தை, காணாமல் போயிடுவாங்க. சிலரோட உதவி நமக்கு சில நேரம் கிடைக்காம போயிடும். அது மாதிரி மகரத்துக்கு வந்து மீனம் வந்து இது மாதிரி நேரத்தில் கை கொடுக்க மாட்டாங்க. வெளிவட்டார வேலைகள், வெளிநாட்டு வேலைகள், திடீர் உடல்நலம் முடியாமல் போகிறது, திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி சில திடீர் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானங்கள்லாம் வரும்போது மீனம் வந்து கை கொடுக்காது. அந்நேரம் மீனை காணாமல் கூட போயிடும். சரியா? அடுத்து வந்து உங்களோட இது அயன சயன போகம், தூங்குறது, எந்திக்கிறது, தாம்பத்திய உறவு, இதிலெல்லாம் சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள் யார் கொடுப்பா அப்படின்னா கடகம் கொடுக்கும். கடகம் இணக்கமாக தான் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த அயன சயன போகம், தூக்கம், தாம்பத்திய வாழ்க்கையில் இணக்கம், இதில் வந்து கடகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுபோல் நீங்கள் ஒரு சிலருக்கு வள்ளல் தன்மையாக சில காரியங்கள் செய்யணும், பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு நினச்சாலும் கடகம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் பிறருக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது கடகம் வந்து உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டும், கொடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணும். இது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து கடகத்தால் சில டிஸ்டர்பன்ஸ் வரும். அதாவது உங்களோட வள்ளல் தன்மை, நீங்கள் ஒருத்தருக்கு இறங்கி செய்கிறீங்க, ஒரு கோயிலுக்கு நன்கொடை செய்கிறீங்க, யாருக்கோ ஒருத்தர் பெரிய தொகை கொடுக்குறீங்க, பிறர் ஹெல்ப்பிங் பண்ணும்போது கடகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து வந்து துலாம் வந்து மகரத்துக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணும்னா, உங்கள் தம்பி தங்கச்சி விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ துலாம் ராசி பண்ண நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன், மகர ராசினியர்கள் துலாம்னா வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பிள்ஸ் மகர துலாமில் இருக்கிறாங்க, இது நல்ல அமைப்பு தான். கல்யாணம் பண்ணி தனிப்பட்ட முறையில் இவங்க நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க எதில் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னா, உங்களுடைய தம்பி தங்கச்சி விஷயத்தில் இவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. நீங்கள் உங்கள் தம்பி தங்கச்சிக்கு செஞ்சீங்கன்னா அந்நேரம் துலாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் செய்கிற, உன் தம்பி தங்கச்சிகளுக்கு எதுக்கு செய்கிற அப்படின்னு அந்த உறவு முறைகளுக்கு வந்து பிரச்சனை பண்ணும். சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து இந்த காலப்புருஷ சக்கரத்தின் இந்த ராசிகளுக்கு உண்டான சில தனித்துவ குணங்கள் இதெல்லாம் இருக்கும். சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நிறைவேறு குடும்பத்தில் இருக்கும், ஆனால் சில பேர் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க, கண்டுக்காமல் போயிடுவாங்க. பட் அதோட தாக்கம் இருக்கும். எப்படி இந்த கோடை வெயில் வந்து சில பேருக்கு ஒத்துக்கிறது, சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேர் ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர்னு போயிடுவாங்க. சில பேர் உள்ளூருக்குள்ளே இருப்பாங்க, கொடையை பிடிச்சிட்டு ஜாலியாக போவாங்க. இந்த இன்றைக்கி சித்திரை திருவிழா தான், அழகர் ஆற்றுல இறங்கிட்டார், வைகை ஆற்றுல. நிறைய பேர் அவர் பின்னாடியே போகிறாங்க, வெயில் அடித்தாலுமே தண்ணி அடிச்சுக்கிட்டு பீசிக்கிட்டு அழகாக கோவிந்தா கோபாலான்னு போயிட்டே தான் இருக்கிறாங்க. சில பேர் வெயில் அடிக்கி சாமியை சாயந்தரம் பார்த்துக்கலாம், குளிர்ந்த நேரம் பார்த்துக்கலான்னு வீட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் நேரம் சாமியை பார்க்க போவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கும். சில பேர் தாங்கிக்கிறவாங்க, சில பேர் தாங்கிக்க மாட்டாங்க. ரைட் நேயர்களே, இதுவே 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் எதுவும் சரின்னா வச்சுக்கோங்க, இல்லை சார் கொஞ்சம் கான்ட்ராவாக இருக்குது அப்படின்னா எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் வந்து மற்ற ராசிக்காரங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் எப்படி உதவுவாங்கன்னு சொல்கிறேன். இது இனிமேல் தான் அந்த வீடியோவோட கோர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். சரியா? கோர்னால் என்ன, முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மகர ராசிக்கு வந்து மேச ராசியோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு வந்து மேச ராசி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து அவங்க வந்து உங்கள் ஹெல்த்தில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. உங்கள் படிப்பு, உங்கள் மேல் படிப்பு, நீங்கள் நல்லா படிக்கணும், மேல் படிப்பு நல்லா படிக்கணும், அதில் அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது கூடுதலாக பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா வளரணும், உங்கள் வளர்ச்சி மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிங்கன்னா விவசாயத்துக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க. அதுபோக வந்து மேசராசினியர்கள் உங்களுக்கு தாயாகவே இருக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து மேசராசினா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து மேசம் வந்து மகரத்து மேலே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அது மாதிரி விஷயத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து மேசராசி வந்து மகர ராசிக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நீங்கள் மேசராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் பண்ணிட்டாலுமே பிள்ளைகள் விஷயத்தில் பாசமாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே பாசமாக இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் மேசம் வந்து நல்லபடியாக பாசமாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு லக் அடிக்கணும், உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு வந்து அவங்க நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சில விஷயத்தில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா அவங்களும் அதுக்கு வந்து ஆமோதிப்பாங்க, அதுக்கு தேவையான சில காரியங்களை பண்ணுவாங்க.
கோயில் குளத்துக்கு போகிறது கூட வரதுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க மேசராசிக்காரங்க நீங்கள் கோயில் குளத்துக்கு கூட்டு போனீங்கன்னா நல்ல நிம்மதியாக சாமி கும்பிடுவீங்க. தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். நல்ல மந்திரம் சொல்லி நிம்மதியாக சாமி கும்பிட்டு கோயில் குளத்தை சுற்றி வந்து ஆத்ம தீர்த்தமாக சாமி கும்பிடுவீங்க. மனப்பூர்வமாக ஆத்ம தீர்த்தமாக சாமி கும்பிடுவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மேசராசிக்காரனை கூட்டு போனீங்கன்னா பரிபூர்ண நன்மை கிடைக்கும். நீங்கள் குலசாமிக்கு போனீங்க, குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா மேசராசி நேரம் கூட இருந்தாங்கன்னா அந்த குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுபோக வந்து மேசராசி வந்து இணக்கத்தை நல்லா கொடுக்கும். ஒரு இணக்கம், இன்டகிரேஷன், ஒரு ஈர்ப்பு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, இதுக்கு வந்து மேசராசி நல்லாயிருக்கும். மேசராசி உங்களுக்கு மனைவி அமைஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். சரியா, 2 பேத்துக்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதுபோக தொழில் ரீதியாகவும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங், செய்கிற காரியம், கர்மம், இதில் எல்லாத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அமைப்பையும் கொடுப்பாங்க. அதாவது அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா மேசராசிக்காரனை பார்ட்னராக போட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. சரியா, தொழில் ரீதியான காரியங்கள், அரசியல், அரசாங்க விஷயங்கள், சரியா, என்ன தொழில் பண்ணாலும் சரி, இந்த தொழிலும் இல்லை, என்ன தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ்னு எடுத்துக்கிறோமே, பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ட்ரேடிங் எதாக இருந்தாலும் சரி, மேசராசிக்காரங்க உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா நல்லா தொழில் பண்ணி ஏர்னிங் நல்லா வரும். அந்த ஏர்னிங் உங்கள் குடும்பத்துக்கே வரும். அதுபோல் மேசராசிக்காரங்க உங்கள் குடும்ப நகலத்தில் நல்லா இருப்பாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க. நீங்கள் அப்படிப்படி இருந்தாலுமே உங்களை தட்டி கொடுத்து குடும்ப விஷயத்துக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ மேசம் வந்து சில விஷயத்தில் வந்து மகர ராசியை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணும், நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. அதேமாதிரி மகர ராசிக்காரங்க ஆரம்ப பள்ளி படிக்க போகிறாங்க, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்குன்னா மேசராசிக்காரங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆரம்ப பள்ளி மாணவர்களாக இருக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள்னால் மேசம் மகரம் சேர்ந்து நல்லா ஸ்கூலுக்கு போவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா உறவாடுவாங்க. ஓகே நேரில் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் இன்னும் மற்ற ராசிக்கெல்லாம் சொல்லணும். சரியா, நானும் இப்படி நிறைய கண்டென்ட் எடுத்து போடுறேன். பட் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க அதை வச்சுக்கலாம். சரியா, இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற ராசிக்காரங்கிட்ட நீங்கள் இது மாதிரி உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இங்கே என்ன பிரச்சனைனா, யார் நமக்கு வந்து இந்த விஷயத்தில் உதவுறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா நேர்களே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே எல்லா ராசிக்கும் உதவுவாங்க. ஆனால் அவங்க எந்தெந்த விஷயத்தில் உதவுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த விஷயத்தை அவங்ககிட்ட கேட்கலாம். அந்த ராசிக்கும் நம்ம ராசிக்கும் சில விஷயங்கள் பிடிக்காமல் போயிடும். அந்த விஷயத்தை போய் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், அங்கே தான் பிரச்சனை வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார்கிட்ட எதை எதிர்பார்க்கலாம் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ மேசராசிக்காரங்கிட்ட இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் மேசராசிக்காரங்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து ரிஷபம் எதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னா, உங்கள் குடும்ப நலத்துக்கு உதவுவாங்க. உங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் பேச்சை வந்து காது கொடுத்து கேட்பாங்க. அது பெரிய விஷயம். இந்த காலத்தில் நம்ம பேசுகிறது மற்றவங்க கேட்கவே மாட்டான். ரிஷபம் வந்து உங்கள் பேச்சுவார்த்தை நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. உங்கள் குடும்ப நலத்தில் அக்கறை இருப்பாங்க. உங்களுக்கு நாலு விஷயம் தெரியணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரெயின் கொடுப்பாங்க. இப்போ மகர ராசியில் 25 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசி நேர்கள் நல்ல ட்ரெயின் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை கொடுக்கும். அதுமாதிரி ரிஷபராசி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையாக பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ரிஷபராசி வந்து மகரத்துக்கு ஒரு குழந்தையாக பிறக்கணும், அந்த குழந்தை வந்து தாய் தப்பை மேலே நல்ல பாசமாக இருக்கும். அடுத்து வந்து பூர்வ புண்ணிய விஷயங்கள், தாப்பநூலி உறவு முறைகள், இதுலேயும் நல்ல இணக்கமாக இருப்பாங்க. இவங்களை நம்பி சில காரியங்களை செய்யலாம். கோயில் உலகத்துக்கு போகும்போது கூட கூட்டு போகலாம், நல்லபடியாக இருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு நிறைவான ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அஷ்டலட்சுமி நவநிதியும் சொன்ன மாதிரி மகரத்துக்கு வந்து ரிஷபம் வந்து ஒரு அஷ்டலட்சுமி நவநிதியும் தான். கையில் வந்து ஒரு அட்சய பாத்திரம் கிடச்ச மாதிரி. மகர ராசி நேயர்களுக்கு வந்து ரிஷபராசி நேயர்கள் சகவாசம் வந்து அட்சய பாத்திரம் கிடச்ச மாதிரி அல்ல குறையாமல் வந்துகிட்டே இருக்கும். சரியா, லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். லாபம், புண்ணியம், பாக்கியம், வெற்றி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லாப நோக்கத்தோடு நான் இருக்கணும் சார், நான் மகர ராசியில் பிறந்துட்டேன், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன், நான் அந்த தொழிலில் பெரிய லெவலுக்கு ஆகணும் அப்படின்னா ரிஷபராசி நேர மேனேஜரை போட்டுருங்க. சரியா, ரிஷபராசிக்காரனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்கள் மேலே அதில் ரொம்ப கான்சியன்ஸாக இருப்பாங்க. உங்களுடைய குரோத்தில் வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் என்ன செய்வீங்களோ அதை அவங்க செய்வாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஓனர்ஷிப் எடுத்துக்கிடுவாங்க. சரியா, ரைட்டு, உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ரிஷபம் வந்து ஒரு தனி முத்திரை படிக்கும். இப்படி கள்ளழகர் வந்து சித்திரை திருவிழாவில் முத்திரை நாயகனாக இருக்கிறாரோ அது மாதிரி ரிஷபம் வந்து மகர ராசி வாழ்க்கையில் ஒரு முத்திரை பதிப்பாங்க. அடுத்து மிதுனம் வந்து எப்பயுமே கான்ட்ரவர்ஷன் தான். அப்படி இருந்தும் அவங்க சில விஷயத்துக்கும் கூட ஒத்து வருவாங்க. சரியா, இங்கே வந்து ஆகாத ராசின்னு எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஆகுவாங்க. சில பேர் வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், அவங்களோட உதவுகிற பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அந்த உதவுகிற தன்மை வந்து ரொம்ப லாங் லைஃபாக இருக்கும். இப்போ மிதுனம் வந்து எப்படி சார் அப்படின்னா, மிதுனம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உதவி பண்ணுவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, கொஞ்சம் ஓரளவு இணக்கமாக இருப்பாங்க, உங்கள் ஹெல்த் மேலே ஆரோக்கியமாக இருப்பாங்க, உங்களுக்கு எதுவும் முடியலன்னு வந்து பார்ப்பாங்க, தொழிலில் நல்ல லாபமாக இருப்பாங்க.
தொழில் கர்மத்தில் வந்து நல்ல லாபமாக இருப்பாங்க. தர்ம கர்மத்தில் நல்லா இருப்பாங்க, நல்ல லாபமாக இருப்பாங்க. கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா கூட கூட்டு போகலாம். சில புண்ணிய காரியத்துக்கெல்லாம் மிதுனம் வரும். சரியா? ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு மிதுனம் நல்லபடியாக தான் இருப்பாங்க. மற்றபடி மிதுனத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? மிதுனம் வந்து ஏதோ யதார்த்த வாழ்க்கைக்கு தேவைக்கு இருப்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் இன்ஸ்டண்ட்டாக காஃபி போட்டு குடிப்பாங்க தெரியுமா? டக்குன்னு கொஞ்சம் அப்படி அள்ளி போட்டு அப்படியே கப்பில் வந்து காஃபி குடிப்பாங்க, இன்ஸ்டன்ட் காஃபியை குடிப்பாங்க. அதுமாதிரி மிதுனம் வந்து மகரத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், சில விஷயத்தில் கொஞ்சம் ஒத்து போகும். அடுத்து வந்து கடகம். கடகம் வந்து நல்ல பாண்டிங்கான ராசிங்க. கடகம் வந்து நல்ல பாண்டிங்கான ராசி, நல்லாவும் இருப்பாங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் வெல்விஷராக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்துக்கு வழிகோல இருப்பாங்க, அதிர்ஷ்டத்துக்கு நல்லபடியாக இருப்பாங்க, உங்கள் மேலே அக்கறையாகவும் இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, ஆசபாசமாக இருப்பாங்க. ஸோ கடகம் வந்து பரிபூர்ணமாக மகரத்தை ஏற்றுக்கிறோம். சரியா? கடகம் வந்து பரிபூர்ணமாக உணர்ச்சி ரீதியாக ஏற்றுக்கிறோம். சில விஷயத்தில் முரண்படுவாங்க, அது முன்னாடியே சொல்லிட்டேன் நான். எந்தெந்த விஷயத்தில் முரண்படுவாங்கன்னு அதை சொல்லிட்டேன். பட்டு கடகம் வந்து மகரத்துக்கு வந்து நம்பிக்கையான ராசி தான். சரியா? மகர ராசினியர்கள் கண்ணை மூடிக்கிட்டு கடக ராசியை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? கண்ணை மூடிக்கிட்டு மகர ராசி காதலிக்கிற ராசிகள் ஒரு 2-3 ராசிகள் இருக்குது. ரிஷபம், கடகம், கன்னி, இந்த 3 ராசியுமே வந்து மகரம் வந்து கண்ணை மூடிட்டு காதலிக்கலாம், உறவாடிக்கலாம், கொஞ்சிக்கலாம், குழாவிக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, செல்ல குழந்தைகளாக வச்சுக்கலாம். மகரத்துக்கு வந்து 3 பேருமே செல்ல குழந்தைகள் தான். ரிஷபம், கடகம், கன்னி. அடுத்து வந்து சிம்மம். சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் வந்து லாஜிக் ஒத்து போகாது. சரியா? 2 பேருடைய இதுவே வேறு. என்ன சொல்கிறது, 2 பேருடைய பேட்டர்னே வேறு. சரியா? பேசிக்கே வேறு. சரியா? இவங்களுடைய கொள்கை ரீதியாகவே இவங்க வந்து எதிரிகள், மகரமும் சிம்மமும். அதனால் சிம்ம ராசியை வந்து மகர ராசி அந்த அளவுக்கு ஏற்றுக்காது. சில விஷயத்தில் சில வழி இல்லை அப்படின்னு சொல்லி சில விஷயத்தில் வந்து சிம்மம் வந்து மகரத்துக்கு ஒத்துப்போகும். எந்தெந்த விஷயத்துக்கு சார் ஒத்துப்போகும் அப்படின்னா, ஓரளவு வந்து உங்கள் பேச்சுக்கு ஓரளவு உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்கள் குடும்ப நலனில் அக்கறையாக இருப்பாங்க. உங்களுக்கு எது லாபம் வருதுன்னா தட்டி படிக்க மாட்டாங்க, சரி போகுது வச்சுட்டு போகிறான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நல்ல தகப்பானாக இருப்பாங்க. சரியா? நீங்கள் வந்து சிம்ம ராசி வந்து உங்கள் அப்பாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அவர் மேலே ஆகாமல் போவீங்க, ஆனால் அவர் வந்து உங்களை ஏற்றுக்குருவார். இப்போ உங்கள் அப்பா சிம்ம ராசி, நீங்கள் மகரம். உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாது, ஆனால் அவர் மகனேன்னு விட்டு கொடுக்க மாட்டார், அப்படி போயிடும். அதுபோல் உங்கள் லாபத்தில் நல்லா இருப்பார், உங்கள் அக்கறையில் நல்லா இருப்பார், உங்கள் மேலே நல்லா ஆசபாசமாக இருப்பார். உங்கள் படிப்பு, உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள், உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க. யார்? சிம்மம். ஆனால் மகரம் வந்து சிம்மத்தை வந்து கொஞ்சம் அப்படி தூரமாக தான் வச்சு பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து கன்னி. கன்னி வந்து முத்திரை பதிக்கும், நல்லா இருக்குங்க. கன்னி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னி வந்து உங்கள் மேலே கவனம் செலுத்துவாங்க. கன்னி ராசினியர்கள் வந்து மகர ராசி கிட்ட வந்துட்டாங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் ப்ரொஃபஷனலாக அஃபெக்ஷனாக இருப்பாங்க, நல்ல ஒரு அஃபெக்ஷனாக இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க குழந்தையாக பிறந்துட்டாங்கன்னா கொடுத்து வைத்தது. மகர ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க வந்து குழந்தையாக பிறந்துட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரி, மனைவியாக அமைந்தாலும் சரி, கணவனாக அமைஞ்சாலும் சரி நல்லாயிருக்கும். தொழில் கர்மம் காரியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்துக்கு தேவையான அமைப்பில் நல்லா வருவாங்க. குடும்பம், தொழில், இணக்கம், இதில் வந்து கன்னி மகரம் நல்லா போகும். குடும்பம், தொழில், இணக்கம்னா என்ன? இன்டகிரேஷன். அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம், தொழில் ரீதியாகவும் இருக்கலாம். அந்த இன்டகிரேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கன்னி மேட்ச் ஆகும் மகரத்துக்கு. அடுத்து துலாம். துலாம் ஊரில் நல்லாயிருக்கும். துலாம் வந்து நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. தொழிலில் வந்து நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. இவங்களை நம்பி நீங்கள் தொழில் பண்ணலாம், தொழில் பார்ட்னராக வச்சுக்கலாம், குடும்பத்திலையும் வச்சுக்கலாம். உங்கள் சுகத்துக்கங்களை பங்கெடுப்பாங்க, நல்ல இன்டகிரேஷனாக இருப்பாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. தானும் மகிழ்ந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. மகரம் வந்து துலாமை தூக்கி கொண்டாடும். அது எப்படின்னா, துலாம் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னை பற்றி தான் நினைக்கணும் அப்படின்னு மகரம் வந்து ஒரு முடிவில் இருக்கும். இவங்க எங்கே போனாலும் சரி, ஆனால் மகரத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க வந்து வேறு விசேஷத்துக்கு போனாலுமே மகர ராசியை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணு துலாம் ராசி, மகர ராசி கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனாலுமே ஃப்ரெண்டுகளை பார்த்தாலுமே மனசுக்குள்ளே வந்து கணவனை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க எப்போயுமே அவங்களை பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து குளிர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க செய்கிற காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்போயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். இவங்க மேலே ஒரு நீங்காத ஒரு பற்றையும் அன்பையும் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ துலாமை வந்து மகரம் எப்போயுமே கொண்டாடிட்டு தான் இருக்கும். துலாமும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரியா? அந்த கொண்டாடுற சந்தோஷத்தை வந்து தாங்கி பிடிக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிகம் வந்து நல்ல ஒரு அமைப்பு தான். விருச்சிகம் வந்து அந்தளவுக்கு மகரத்தை கெடுக்கணும்னு நினைக்காது. சரியா? மகரத்தை கெடுக்கணும்னு நினைக்காது. குடும்ப அன்பில் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். அதுமாதிரி மகர ராசிக்கு விருச்சிக ராசி குழந்தைய பிறந்தாலும் ஆசபாசமாக இருப்பாங்க, நல்ல ஒரு தாய் இன்பத்தோடு இருப்பாங்க, இணக்கமாகவும் இருப்பாங்க, நல்ல லாப ரீதியாகவும் இருப்பாங்க. காரிய வெற்றிக்கு எல்லாத்துக்குமே விருச்சிகம் வரும். அரசியல் ரீதியான காரிய வெற்றிக்கு நல்லா இருப்பாங்க. மகர ராசி நேயர்கள் வந்து அரசியல், அரசாங்கம், ராஜதந்திரம், சரியா, நிறைய ஒரு ஆளுமையான விஷயங்கள், அதிகாரமிக்க விஷயங்கள் அப்படின்னா விருச்சிக ராசியை வச்சுக்கலாம். இப்போ மகர ராசி வந்து ஒரு வேட்டைக்கு போகுது, ஒரு ஃபோர்ஸுக்கு போகுது, உன்னை வந்து அடக்க போகுது. ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து, மகர ராசிக்காரர் வந்து ஒரு இதாக இருக்கிறாரு, கலெக்டராக இருக்கிறாரு. சரியா? ஒரு ஊரில் பஞ்சாயத்து கலவரம், அதை அடக்க போனோம். இவர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, எஸ்பியாக இருக்கிறாரு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கிறாருன்னா அவரை கூட்டு போனார்னா அந்த கலவரத்தை அடைக்கலாம். கரெக்டாக இவர் என்ன நினைக்காரோ அதுக்கேற்ற மாதிரி செய்வார். அவர் கலெக்டருக்கு எஸ்பி வந்து கரெக்டாக உதவி பண்ணுவார். கலெக்டர் வந்து மகர ராசி, எஸ்பி வந்து விருச்சிக ராசி. கரெக்டாக கோயின்சைட் ஆகும். பஞ்சாயத்து சீக்கிரமாக தீர்த்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் மேட்சிங். இங்கே வந்து பிரச்சனை வருது என்னென்னா, வீட்லேயும் சரி, சொசைட்டிலையும் சரி, வேறு எந்த இடத்துலையும் சரி, அந்த நமக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணுற ஆளுடைய அந்த வேவலென்த் வந்து சில நேரம் ஒத்து போகாது. நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று செஞ்சுருவாங்க. பிரச்சனை கூடுதலாக போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தீர்ந்துடும். இங்கே தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது. சரியா? இதை பற்றி நிறைய பேசலாம், அது வேறு மாதிரி போயிடும். அப்பேற்பட்ட விஷயத்துக்கு விருச்சிக ராசி வந்து மகர ராசிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து தனுசு. தனுசு வந்து மகரத்துக்கு எப்போயுமே விரயம் தான், இருந்தாலும் சுப செலவு தான். அது இஷ்டப்பட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க வச்சுட்டாங்களா இஷ்டப்பட்டு செலவு பண்ணுற மாதிரி தான். ஏன்னா ஓரளவு தனுசு வந்து மகரத்துக்கு வந்து காரிய ரீதியாக நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்குலாம் வருவாங்க, எங்கே வந்தாலும் என்ன செலவு எடுத்துகிட்டே இருப்பாங்க. மற்றபடி தொழில் ரீதியாகவும் வச்சுக்கலாம். சரியா? ஒரு மேலே ஆசபாசமாக இருப்பாங்க, உங்கள் மேலே பிரியமாகவும் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்கள் மேலே அவங்க ஒரு நாட்டமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க. மகர ராசி வந்து தனுசு அந்த அளவுக்கு ஏற்றுக்காது. ஆனால் தனுசு வந்து மகரத்து மேலே ஒரு பற்றாக தான் இருக்கும். ஸோ தனுசு ராசி வந்து ஒரு நியூட்ரலாக போயிடும், 150% நியூட்ரலாக போயிடும். அடுத்து வந்து மகர ராசிக்கு மகர ராசி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மகர ராசிக்கு மகர ராசி ஒத்து போகும். ஒரே ராசி, ஏக ராசி. இருந்தாலும் சில விஷயத்தில் கான்ட்ரவர்ஷன் ஆகும். மகர ராசிக்காரனும் உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. சரியா? உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா பெருசாக அதிர்ஷ்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்க முடியாது. விரயம் தான் நிறையா இருக்கும். சரி, அயன சயன போகம் இருக்கும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்தளவு இருக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க ஏகராசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏகராசியில் கல்யாணம் பண்ணவங்கன்னா அந்தளவு நல்லா இல்லை. ஏன்னா தசாபுத்தி வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ மகர ராசி கட்டிக்கிட்டாலே தசாபுத்தி ஒரே மாதிரி வரும். சரி, இந்த ராகு திசையிலேருந்து ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகும்போது ராகு திசை நடக்கும், அடுத்து குரு திசை நடக்கும், அதுக்கடுத்து சனி மகா திசை நடக்கும். லக்கண ரீதியாக மாறி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏகராசியாக பிறந்து தசாபுத்தி ஒரே மாதிரி வந்து லக்கணமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க மல்லு கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து ஏகராசியில் திருமணம் பண்ணாதீங்க. சரியா? ஏகராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏகராசிக்காரங்க வந்து எதுக்கு முனையாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து கும்பம் வந்து சுமாராக வச்சுக்கிறோம். சரியா? கும்பம் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் காரிய ரீதியாக நல்லாயிருக்கும். தொழில், உத்தியோகம், காரியம், லாபத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ கும்பராசிக்காரங்கன்னா தொழில் ரீதியாக வச்சுக்கலாம். நீங்கள் தொழில், வியாபாரம், பிஸ்னஸுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி கோயில் உலகத்துக்கு போகிறதுக்கு வச்சுக்கலாம். கும்பராசிக்காரங்க நல்லா கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நல்லா விழுந்து சாமி கும்பிடுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க தான் லேட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு சாமியை 2 நிமிஷத்தில் கும்பிட்டு போயிடுவீங்க. மகர ராசிக்காரங்கிட்ட இன்னொன்று இருக்குங்க, ரொம்ப எல்லாம் சாமியை விழுந்து கும்பிட மாட்டாங்க. பக்தி இருக்கும். இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ஒரு வேலையிலே நினப்பில் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஒரு வேலையில் கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மகர ராசிக்கு ஒன்று செஞ்சு முடிச்சோன்னே அடுத்த ஒரு வேலை இருக்குது. அதனால் கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்குருவாங்க. கோயிலுக்கு போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடணும், வந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க. கும்பம் அப்படி கிடையாது. கோயிலுக்கு போனால் அப்படி கோயிலே உட்காந்துட்ருக்கோம், மற்ற வேலையெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது மாதிரி அமைப்பெல்லாம் கும்பம் வந்து மகர ராசிக்கு ஏற்படுத்தும். அடுத்து மீனம் வந்து ஒரு 10 ராசி தான். சரியா? மீனம் வந்து மகரத்தை கொண்டாடும். ஆனால் மகரம் வந்து மீனத்தை கொஞ்சம் அப்படி தூரமாக தான் வச்சு பார்ப்பாங்க. சரி, ஆனால் மீனம் வந்து மகரத்தை கொண்டாடும். ஓரளவு மகர ராசி மேலே ஒரு ஆசபாசமாக இருப்பாங்க, ஒரு கருணையாக இருப்பாங்க. மகர ராசியை வச்சு நிறைய கற்பனை பண்ணுவாங்க. சரியா? மீனராசிக்காரங்க. ஆனால் மகர ராசி அந்த அளவுக்கு ஒத்து போகாது. இருப்பினும் மீனராசி வந்து மகரத்து மேலே ஓரளவு அவங்களுடைய வெல்விஷராக இருப்பாங்க, நல்ல இணக்கமாக இருப்பாங்க, உங்கள் வெற்றிக்கு பாடுபடுவாங்க, லாபகாரமாகவும் இருப்பாங்க, நல்லா அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க, இது பண்ணுவாங்க, உங்களை மெல்ட்டாக்குவாங்க. அவங்களுடைய அன்பு என்ன சொல்லுவாங்க, இந்த அன்பு தொல்லை, மீனராசிக்காரங்களோட அன்பு தொல்லையால் மகரம் அப்படியே மெல்ட் ஆயிரும். சில நேரம் வேறு வழியே இல்லை, என்னடா விட மாட்டேங்கிறானே, உடும்பா பிடிச்சி நம்மளை தொங்குறானே அப்படின்னு நினச்சி மகர ராசி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மீனராசி ஓரளவு பரவாயில்ல, மோசம்னு சொல்ல முடியாது. 100க்கு ஒரு 60% மீனராசி ஒத்து போகும். ரைட் நேயர்களே, இதே ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட 28 நிமிஷம் பேசிட்டேன். மகர ராசிக்கு சுற்றி உள்ள மற்ற ராசிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதில் சில பேர் உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைக்குட்டியாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், எந்த உறவுலையும் இருக்கலாம், உங்கள் ஓனராக இருக்கலாம். சரியா? யாராக வேணாலும் இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், உட்பியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், முன்னாள் காதலியாகவும் இருக்கலாம். சரியா? இல்லைன்னா பின்னால் வருகிற காதலியாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த ராசிக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க. இவங்ககிட்ட எது பாசிட்டிவோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, அதை மட்டும் எதிர்பாருங்க, சக்ஸஸாக முடியும். இவங்கக்கிட்ட இல்லாததை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். இந்த வீடியோ நோக்கமே அதுதான். இந்த ராசிக்காரங்கிட்ட இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. சரியா? ரைட்டு. இதுக்கு மேலே எது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் வந்து மகர ராசி மிதுன ராசிக்காரங்கிட்ட இதை எதிர்பார்க்குறேன், அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்லிடுவேன். ஐயா, இந்த விஷயம் அது சாத்தியப்படும், இல்லை சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா?
ஓகே, இப்போ நான் இன்னொரு உதாரணத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ நீங்கள் மகர ராசி, மிதுன ராசியை காதலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஓரளவு கரெக்டாக வரும் நடைமுறைக்கு. ஏன்னா ராசிங்கிறது வந்து வெளிவட்டார தொடர்பு தான். இப்போ மகர ராசி வந்து மிதுன ராசியை காதலிக்கினா, மகர ராசிக்காரங்க வந்து உண்மையாக காதலிப்பாங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப ஆத்மா திருத்தமாக காதலிப்பாங்க. மிதுனம் எப்படின்னா அதை வந்து காலம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. விருப்பம் இருந்தாலுமே அதை உடனே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வா, நாளைக்கு வா, இன்று போய் நாளை வான்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மகன் அப்படி கிடையாது, டப்புன்னு சொல்லிடும். நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடும். மிதுனம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு வந்து வாயவே திறக்காது. சரியா? இப்படி தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்படி நிறைய இருக்குது தனி மனித வாழ்க்கையில். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் இறைவன் மகர ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.